நான் டாக்டர் கௌதம் பிஎஸ்எம்எஸ்ங்க. பியூர் சித்தா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா. இப்போ சார் சொன்ன மாதிரி தான் நான் ஒரு இன்ஃபர்டிலிட்டி கேஸ் இப்போ பார்த்துட்ருக்கேன். அவர் ஆக்சுவலாக சொல்கிறாரு, அவர் ஒரு ஃபஸ்ட்டு பேபி பிறந்து 10 இயர்ஸ் ஆகுது. இது வரைக்கும் அவருக்கு நெக்ஸ்ட் பேபி பிறக்கல. அவர் நிறைய அலோபதி ஹாஸ்பிட்டலும் சுற்றிட்டு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு வந்தார். எல்லாமே நார்மலுங்க. 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் சார், இனிமேலும் நீங்கள் கிளம்புங்க, அதுவே கன்சீவ் ஆயிரும், இது மேலே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தாக்கு வந்தார். வந்துட்டு முதல்ல நம்ம நோட்டீஸை பார்த்தாரு. அப்படியே லைனாக என்னென்ன டிசீஸுக்கு ட்ரீட் பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்துட்டு, சார் ஏங்க சார் குழந்தையின்மையை வந்து நீங்கள் கடைசி டேபிளில் போட்டு வச்சுருக்கீங்க, இதுதான் சார் இப்போ பெரிய பிரச்சனை, ஃபஸ்ட்டு டேபிளில் போட வேண்டியதானே அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரு தயக்கம். நாம் என்ன யோசிப்போம், இப்போ நம்ம சேஃப் ஜோன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரி குழந்தையின்மை கேஸ்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு ப்ராப்பரான நாலேஜ் இல்லை. ஒன்று, ரெண்டாவது கட்ஸ் இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் அவ்வளோதான், கட்ஸ் இல்லை. சரி, அப்போ வந்து சரிங்க சார் பார்ப்போம் சார். அப்போ நான் விட்டு அது இதுன்னு சொல்லி சமாளித்தேன். இல்லை சார் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதுன்னு எதோ சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இன்றைக்கி சார் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு என்னோடய நோட்டீஸ் அடிச்சுன்னா குழந்தையின்மை ஃபஸ்ட்டு போடலாம் அப்படிங்கிற அளவு ஒரு பேசிக்கான எனக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. அதுதான் இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டது. சரிங்களா. மற்றபடி மருந்துகள் நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். தங்க உரம் கொடுத்துருக்கோம், தண்ணீர் விட்ட நெய், வெள்ளி பருப்பு, மேகராஜுக்கு அனைத்து மருந்தும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பேருக்கு கன்சீவ் ஆகலை. சார் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம எதுவுமே ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்னொன்று, நம்ம அவங்ககிட்ட பேசும்போதே என்ன சொல்கிறது, கண்ணில் ஒரு பதட்டத்தோடையும் ஒரு தெளிவாக பேச மாட்டோம். நம்ம தெளிவாக பேசினா தானே அவங்களுக்கு முதல்ல விஷயங்கள் புரியும். அந்த மாதிரி இருக்குது. இனிமேல் கொஞ்சம் தெளிவாக பேசுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி இப்போ ஜூனியர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணுன்னு சொன்னார். அது என்னென்னா, யூஸ்வலாக நீங்கள் ப்ராப்பராக டெய்லியுமே சோல்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க, சித்தா ட்ரீட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மேஜிக் நடக்கும். சரிங்களா. நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். மந்த் எண்ட் ஆயிரும், மெடிசன் கொடுக்க காசு இருக்காது. அப்போ நம்ம யோசிப்போம், இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி 5000 சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்னு முந்தா நாள் நைட் சொல்லிட்டு படுப்பேன். அடுத்த நாள் நம்மளை அது பழி வாங்குற மாதிரி நம்மளால் கேஸ் பார்க்க முடியாது. 20, 25, 30 வரும். கலெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். என்னையாடா நீ 5000 ரூபா வருமானம் பண்ணவே மாட்டியான்னு கேட்டேன், நான் உனக்கு பாரு அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தா கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். சரிங்களா. அப்புறம் ரெண்டாவது, ஒரு பேஷண்ட் நம்ம ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க ஃபாலோஅப் வந்திருக்க மாட்டாங்க. ரெகுலராக ஃபாலோஅப்பில் 1 மாதம் இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு 7 டேஸ் தள்ளியாக இருக்கும், ஒரு 10 டேஸ் தள்ளியாக இருக்குன்னு நம்ம யோசிப்போம். என்னாச்சுன்னு தெரியலையே அந்த பேஷண்ட் வரலையே அப்படின்னா அன்றைக்கி மார்னிங்கோ அன்றைக்கி ஈவினிங்கோ வந்துடுவாங்க. புரியுதுங்களா. நம்ம வரலையேன்னு நினச்சோடனே வந்துடுவாங்க. இதெல்லாம் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஜூனியர்ஸுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சோல்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா 100% நமக்கு 100ல் 200% நமக்கு பலன் கிடைக்கும். பியூர் சித்தா பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன்.